ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, என்ன மருமகளே, கன்னத்துல விளக்கணைய தடவிக்கிட்டு ரெடியா இருக்கியா? இல்லங்க அத்தை. ஏன்? நான் தான் வரப்ப சொல்லிட்டு வந்தேன்ல. அதான் சரவணன் வந்துட்டான்ல, இப்ப என்னாச்சு? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சரவணன் நான் சொல்றத கேட்க வைக்கணும்னு சொன்னேன்ல, இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். சரிங்க அத்தை, நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். ஏய், என்னடி சொல்ற? நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும்னு சொன்னேன். என்னடி நக்கலா? சவால நீ தோத்துட்டு என்னமோ நீ விட்டு கொடுத்த மாதிரி பேசுற? ஆமா, நான் தான் விட்டு கொடுக்கறேன். என்னடி சொல்ற? நாங்க அத்தை, விஷயம் தெரிஞ்சா நீங்க மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சொன்ன மாதிரி சரவணன் என் பேச்ச கேட்டு என் கூட இங்க வந்துட்டான். இதோ ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதோ சாப்பிட்டு இப்ப கிளம்ப போறோம். இப்ப என்னமோ நீ ஜெயிச்ச மாதிரி பேசுற? ஆமாங்க அத்தை, நான் தான் ஜெயிச்சேன். ஏய், என்னடி உளர்ற? அத்தை, நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும், ஒன்னும் தப்பில்ல. ஏய், இன்னும் ஒரு தடவை நீ விட்டு கொடுத்த மாதிரி பேசுனேன்னு வையே, நான் கூப்பிட்டோன்னே அவன் வந்தான். இல்லங்க அத்தை, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவன் வந்தான். ஏய், என்னடி மாத்தி பேசுற? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்க சரவணன் கிட்டே கேளுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜெயிச்ச மாதிரியே இருக்கட்டும். ஏய், என்னடி பேசுற? அம்மா, அம்மா, சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க. ஏதாவது பிரச்சனையா? சரவணா, நான் உன்னை இந்த வீட்டு விசேஷத்துக்கு வான்னு கூப்பிட்டேன். ஆமா. அப்போ நீயா வந்தியா இல்ல பூங்குடி சொல்லி வந்தியாப்பா? இல்லம்மா, நீங்க கூப்பிட்ட உடனே பூங்குடியை பார்த்து போட்டுமான்னு ஜாலியா கேட்டேன். அவளும் போயிட்டு வான்னு சொல்லிட்டா. ஏமா, அதுல ஏதாவது பிரச்சனையா? அம்மா, நான் பூங்குடி சொல்லிதாம்மா வந்தேன். தம்பி சரவணா, வாங்க தம்பி, சாப்பிடலாம். இதோ வராங்க. அம்மா வாங்க, சீக்கிரம் வாங்க, சாப்பிடலாம். வாங்கம்மா, வாங்க. பூங்குடி, அத்தை, என்னடி நடிக்கிறியா? ஐயோ அத்தை, போது நிறுத்துறே. என்ன நீ ஜெயிச்சிட்டேங்கிற திமிரா? இல்லங்க அத்தை, நான் என்னைக்குமே உங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஏய், இந்த வெறியில இருக்கேன். ஏதாவது பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போதுங்க அத்தை, நம்ம சண்டைய இதோட நிறுத்திக்குவோம். நீ ஜெயிச்சிட்ட, அதனால போனா போதுன்னு என்ன மன்னிச்சு விடுறியா? அத்தை, சத்தியமா அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கல. நீ தானடி என்கிட்ட சவால் விட்ட. சாயந்தரத்துக்குள்ள சரவணன் நீங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்த கேட்க வைங்கன்னு நீ தானே சவால் விட்ட. அத்தை, நீங்க என் ஃப்ரெண்டு முன்னாடி வச்சு என்னை கேவலப்படுத்தினீங்கன்னு கோவத்துல சொன்ன வார்த்தை. அப்புறம் எதுக்குடி அவனை மைக்கு ஒவ்வொரு தடவையும் ரூம்க்கு கூட்டிட்டு போன? என்ன பேசுறீங்க? சரவணன் என் புருஷன், என்ன தொட்டு தாலி கட்டியிருக்கான். ஏ, இந்த தாலிக்கான காலம் முடிஞ்சு போச்சுடி. இது உன் கழுத்துல இருக்காது. நீயும் இந்த வீட்டுல இருக்க மாட்ட. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல அத்தை, எந்த ஜென்மத்திலயும் என்னையும் சரவணனையும் யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன மறுபடியும் சவால் விடுறியா? ஒரு தடவை ஜெயிச்சிட்டோங்கிற திமிருல திரும்ப திரும்ப ஜெயிப்போன்னு நினைச்சு என்கிட்ட சவால் விடுறியா? அத்தை, நான் தான் சண்டையை நிறுத்திடுவோன்னு சொல்றேன்ல. பண்றதை எல்லாம் பண்ணிட்டு நிறுத்திப்போன்னு சொல்றியா? இனிமே தாண்டி ஆரம்பிக்குது. உனக்கும் எனக்குமான உண்மையான சண்டை இனிமே தாண்டி ஆரம்பிக்குது.
உன் பேச்ச கேட்டுதான் சரவணன் வந்தான் நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறப்ப நீ போன்ல உன்கிட்ட கேட்டுதான் வந்தான்னு சொன்னப்ப இந்த நிமிஷம் நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அசிங்கம் எனக்கு நடந்ததே இல்ல. முதல் தடவை என் தலையில அப்படியே இடி விழுந்த மாதிரி நின்ன. மாண்டி நான் தோத்து போயிட்டேன்டா. ஐயோ அத்தை, இல்ல அத்தை. ஏய் எதுவும் பேசாத, நீ ஜெயிச்சிட்டல, எதுவும் பேசாத. ஆனா இந்த மகேஸ்வரியோட உண்மையான சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல. நான் சொன்ன மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி. சரவணன் கையாலே உன் கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ள வைக்கல, நான் மகேஸ்வரி இல்ல. அதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருப்பேல்ல, அந்த கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகத்தை காட்டுறேன். கதறு கதறுன்னு கதறி என் காலை பிடிச்சு கெஞ்சி அழுதாலும் நான் உன்னை விட மாட்டேன். அப்ப இந்த மகேஸ்வரி யாருன்னு உனக்கு தெரியும். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ யாரவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவதான் என்னவ மூச்சவ. இன்னைக்கு சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. இல்லையா பின்ன, ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை பார்த்திருக்கான், அதை கொண்டாட வேணாமா? அப்படி என்ன சம்பவம் சார் அது? ஒரு தேவதை திரும்ப திரும்ப முத்தம் கொடுத்தா. கொடுத்தா? சும்மா இல்லம்மா, செத்து செத்து பொழைச்சு வந்திருக்கேன். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா? அதை விட நீ கொடுக்கற முத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்தம் மட்டும் இல்ல, மொத்தமும் கொடுப்பேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன் பூங்குடி. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆமாமா, முத்தம் வாங்குறப்ப மட்டும் இல்ல, கொடுக்கறப்பவும் சந்தோஷமா தான் இருக்கும். நான் ஒண்ணு கொடுக்கட்டுமா? ஒத்த வாங்குவேன். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்ட. என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு என் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டேன்ல, அதே மாதிரி நான் சொல்றத நீ கேப்பியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்ப கண்ணை மூடு. எதுக்கு? இப்பதானே சொன்ன நான் சொன்னதெல்லாம் கேப்பேன்னு. கண்ணை மூடு பூங்குடி. ஏய், ஏதாவது சிலமிஷம் பண்ண கொன்னுடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ கண்ணை மூடு. ம்.